அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஒரு சூப்பர் லீடர் நம்மளுக்காக ஒரு ப்ராடக்ட் ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக வந்திருக்காரு. அவர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆக்டிவா ஒரு லீடரா எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துட்டு, இன்னைக்கு எல்லாரும் நம்ம வந்து ஜெயிக்கணும், எல்லாரும் ப்ராடக்ட் நாலேஜ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு நம்மளுக்காக ஒரு ப்ராடக்ட் ட்ரைனிங் எடுக்க வந்திருக்காரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நிறைய கம்பெனிஸ்ல பெரிய பெரிய அச்சீவரா இருந்து, இன்னைக்கும் நம்மளுடைய இதுலயும் எலக்ட்ரானிக் மிஷின்லயும் பெரிய அச்சீவரா ஆயிட்டு வந்துட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட லீடர் தான் நம்மளுக்காக இப்போ ட்ரைனிங் கொடுக்க போறாரு. சரிங்களா? அவரை நம்ம வந்து உங்களுடைய சார்பாகவும், என்னுடைய சார்பாகவும், எல்லாருடைய சார்பாகவும் நம்ம வந்து அவரை வந்து இன்வைட் பண்ணலாம். ப்ளீஸ் வெல்கம் சார். சேட்டு சார், ப்ளீஸ் வெல்கம். சேட்டு சார். சார் அன்வைட் கொடுத்துருக்க சார். கோவஸ்ல இருக்கிறீங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வெல்கம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். டைம் ஆகுங்களா சார்? ஸ்டார்ட் பண்ணலாங்க சார். சேட்டு சார் ஸ்டார்ட் பண்ணலாம் சார். ஸ்டார்ட் பண்ணலாம், வெயிட் பண்ணலாமா? சார் ஸ்டார்ட் பண்ணலாம் சார், ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரே ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கிறேன் சார். ஓகே. ஸ்கிரீன் ஷேர் ஆகுங்களா? சார். ஓகேங்க சார். ஓகே சார், தேங்க்யூ. எம்எஸ்டி குழுவில் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம், இரவு வணக்கம். இந்த வாய்ப்பு கொடுத்த முருகன் சாருக்கும் பாலா சாருக்கும் எனக்கு இந்த ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஒவ்வொரு லீரையும் உருவாக்கிட்டு இருக்கிற நம்முடைய ரமேஷ் சார், பிச்சன் சார், அதுக்கு மேல இருக்கிற மோகன் சார், சுப்பிரமணியன் சார், நம்ம எம்டி சார் இருக்கும். என்ன பண்ணுவாங்கன்னா தான் மட்டும் தான் லீடர்ஸா இருக்கணும்னு முடிவு பண்ணுவாங்க. ஆனா நம்ம எம்எஸ்டி குரூப் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு லீடரை வந்து லீடரா உருவாக்கணும் அப்படிங்கிறத அதை வாய் வார்த்தையா சொல்லாம, சார் நீங்க என்ன கேட்டுக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க வந்து கத்துக்குங்க அப்படிங்கிற இடத்துல கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம ப்ராடக்டை பத்தி ஒரு நாலேஜ் எடுத்துக்கணும் அப்படின்னா, அந்த நாலேஜை நீங்க கொடுங்க சார், நாங்கள் அதை ஏத்துக்கிறாங்க இடத்துல நம்ம எம்எஸ் டீமுக்கு வந்து உங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணணும். நம்ம இருக்கிற ப்ராடக்டை பத்தி நாலேஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு எம்பிபிஎஸ் டாக்டரை தாண்டி நம்மளால டிராவல் பண்ண முடியும். ஆனா அந்த ப்ராடக்ட் நாலேஜ் நாங்கள் கொடுக்கும்போது நீங்க உண்மையாலுமே டெப்தா கவனிச்சிட்டீங்க அப்படின்னா, நம்ம ஒரு மனிதனுடைய டோட்டல் பிரச்சனையும் நம்ம எந்த இடத்துல வச்சிருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் 6 வருஷம் படிச்சுட்டு கொடுக்குற ஒரு ப்ராடக்ட்டை நம்ம வந்து எதுவுமே படிக்காம இருக்கணும்னா, அப்ப நீங்க இதுல வந்து நம்ம எலிசன் சொல்லி அந்த 12 ப்ராடக்ட் நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இப்ப வந்து எம்எஸ் டீம் வந்து நமக்கு அந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த வாய்ப்பு நம்ம ஒவ்வொரு வருஷமா ஷேர் பண்றோம் சார். தேங்க்யூ சார். நம்ம வெல்கம் டு எலிசன் மிஸ் கிங் ஆஃப் த ஹெர்பல். நம்ம ப்ராடக்டே பார்த்தீங்கன்னா அந்த நேமே பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் த ஹெர்பல்னா, நம்ம வந்து நம்ம உடம்பு டோட்டல் பாடியோட பிரச்சனையும் என்னால பேஸ் பண்ண முடியுங்கிறது தான் நம்ம எம்பி சார் கொடுத்துருக்காரு. அவருக்கு உண்மையான தேங்க்ஸ் பண்ணணும். மை சக்சஸ் டீம், அதாவது நம்மளுடைய சக்சஸை வந்து நம்மளே ப்ரூஃப் பண்ணது தான் நம்ம எம்எஸ்டி டீம் வந்து நம்ம லீடர்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. அவங்க உண்மையான நம்ம தேங்க்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து என்ன மாதிரி சர்டிஃபிகேட்லாம் வாங்கியிருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம இந்த ப்ராடக்ட் வந்து நம்மளா தயார் பண்ணி கொடுக்கல. கவர்மெண்ட் ரூல்ஸ் படி இந்த ப்ராடக்ட் என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் வாங்க முடியும், ஒரு மனிதனுக்கு கொடுத்தா பிரச்சனை வருமா வராதா, அது எல்லாத்தையுமே இந்த ப்ராடக்ட் வந்து செக் பண்ணி ஒவ்வொன்றுமே ஐஎஸ்சி சர்டிஃபிகேட்ல இருந்து ஹெல்த் ப்ராடக்ட் எல்லா சர்டிஃபிகேட்டுமே இருக்கு. நீங்க சிஎம்சி சர்டிஃபிகேட் இருக்கு. ஒவ்வொரு சர்டிஃபிகேட் செக் பண்ணும்போது கூகுள் போய் சர்ச் பண்ணினா தெரியும் அந்த சர்டிஃபிகேட் வேல்யூஷன் என்னன்னு சொல்லிட்டு ஐஎஸ்சி சர்டிஃபிகேட் எல்லாமே இருக்கு. ஏன்னா ஒரு கஸ்டமர்கிட்ட போய் ப்ராடக்ட் பத்தி பேசுறீங்க அப்படின்னா, இந்த ப்ராடக்ட்ல என்னென்ன சர்டிஃபிகேட் இருக்கு, இதை கவர்மெண்ட் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா, பணம் கொடுத்து வாங்க முடியும் போது நம்ம செக் பண்ணணும். அப்ப இந்த சர்டிஃபிகேட் எல்லாமே நம்ம வாங்கியிருக்கோம். பிளஸ் வந்து நம்ம கிட்ட இருக்கிற 12 இந்தியில பத்தி நீங்க டெப்தா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா,
ஒரு டாக்டர் என்னென்ன பிரச்சனைக்கு வந்து தனித்தனியா கொடுக்குறாங்களோ அதையெல்லாம் சேர்த்தி ஒரு கூட்டு கலவையா கொடுத்துருக்காங்க. அப்ப இதுல இருக்கிற 12 இன்கிரீடியல் என்ன அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அதுல இருக்கிற 12 இன்கிரீடியல் என்ன? ரிச்சியா கார்டிகுவா, செரினா ரெபன்ஸ், குக்குபிட்டா மொசோட்டா, பஞ்சர் வைன், ரெட்பிச் ஸ்டெம் செல், கீனாபிச் ஸ்டெம் செல், எபிமீடியம் கிராண்டிஃப்ளோரம், காரிடிபிடேஸ், சிவியா ரெபிடியானா, பாசிப்ளோரா, சபடிகவா, பிளிக்கியா. இதுல இருக்கிற இந்த இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நீங்க ஒவ்வொரு இந்தியாலையும் செக் பண்ணும்போது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மட்டும்தான் கிடைக்குதா அப்படின்னா கிடையாது. ஏன்னா கடல் மட்டத்துக்கு கீழே, கடல் மட்டத்துக்கு மேல இதையெல்லாம் செக் பண்ணி வெவ்வேறு கண்ட்ரிலிருந்து கொண்டாந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது ஒரு மனிதனுடைய உடம்புக்கு இது எப்படி சேரும், எந்த மாதிரி ரிசல்ட் கொடுக்குங்கிறத இன்னும் நீங்க டெப்தா தெரிஞ்சுக்கணும். எலிசின்ஸ் பண்றாங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இதுல இருக்கிற ப்ராடக்ட் நமக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் ஆகும், இது உண்மையாலுமே நீங்க டெப்தா வந்து கத்துக்கிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு சீனியர் சப்போர்ட்டும் இல்லாம ப்ராடக்ட், ஏன்னா ப்ராடக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் நீங்க செல்ஃப் யூஸ் பண்ணணும். நீங்க செல்ஃப் யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ரிசல்ட்டை மட்டும் சொன்னீங்கன்னா போதும், பிசினஸ் வேற லெவல்ல போகும். நம்ம இதுல இருக்கிற ஒவ்வொரு ப்ராடக்டோடைய இந்தியில பத்தி இப்போ டெப்தா தெரிஞ்சுக்கலாம். சார் ஸ்லோவா போகலாம், ஃபீல் பண்ணலாமா சார்? பலா சார் கேரியான் சார். சார் ஸ்லோவா போகலாம், ஸ்பீடா போகலாமா சார்? புரியணும், அவ்வளவுதான். ஓகே ஓகே ஓகே. அதாவது ரிஸ்கியா கார்டிகுவா அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா தென் அமெரிக்கா பிரேசில் நாட்டில் வந்து தாயமாக கொண்டது. இது நமக்கு எந்தெல்லாம் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா மத்திய நரம்பு மண்டலத்துல வலுப்படுத்துறது, அதாவது நம்முடைய நரம்பு மண்டலம் டோட்டலாவே வலுப்படுத்துறது சப்போர்ட் ஆகுது. ஞாபக சக்தி அதிகப்படுத்துது, மூளையுடைய செயல்பாட்டை மேம்படுத்துகிறது, நரம்பு தளர்ச்சியை குறைக்கிறது, மன அழுத்தம். அதாவது நம்ம உடம்புல நம்ம மெயினா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பிசினஸ் பண்ணுவோம், நிறைய லாக்காக இருக்கும், இல்லை நம்ம ஃபேமிலி நிறைய பிரச்சனை இருக்கும். அந்த இடத்துல மன அழுத்தம் இருந்து அப்படின்னா நம்ம வந்து லைஃப் பெருசா கொண்டு போக முடியாது. அப்போ அந்த மன அழுத்தம் சப்போர்ட் ஆகுது. நினைவாற்றல் இருக்குது, நம்ம ஒரு விஷயத்த திடீர்னு மறந்துடுறோம் அப்படின்னா அதில் நினைவாற்றலை வலுப்படுத்து சப்போர்ட் ஆகுது. பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுது. நம்ம உடம்புல வந்து நோய் சக்தி அதிகமாயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து நோய் சக்தி சரியா இருந்த அப்படின்னா எந்த ஒரு நோயுமே நமக்கு அட்டாக் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகிறது, இதய தசையை வலுப்படுத்துகிறது, ரத்த அழுத்தத்தை சீராக்குகிறது. பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் அளவை கட்டுப்படுத்துகிறது, ஆணுறுப்பு விரைப்புத்தன்மை அதிகப்படுத்துகிறது. பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆணுறுப்பு தூண்டுதல் பார்த்தீங்கன்னா ஆண் பெண் மலட்டுத்தன்மை, அதாவது ஒரு ஆண் ஆணா இருக்கவும் பெண் பெண்ணா இருக்கவும் அதுக்கு அவங்களுக்கு தேவையான ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே மாற்றி கொடுக்கறதுக்கான இந்த ஒரே ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பு வந்து டோட்டலாக சப்போர்ட் பண்ணி கொடுக்குது. அப்படின்னா அந்த அளவுக்கு இதில் வந்து அதோட இந்தியோடைய மூலிகை வந்து ஆட் பண்ணிருக்காங்க. ஓகேங்க சார், நம்ம அடுத்தோடைய ப்ராடக்டோடைய இந்தியில் பார்ப்போம். செரினா ரெபன்ஸ். செரினா ரெபன்ஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இதோடைய இந்தியில் என்ன மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அதாவது ஆண்களுக்கான அந்த ப்ரோஸ்ட் அந்த விந்தணுக்களுங்கிற ப்ரோஸ்டல் வீக்கத்தையும் சரி பண்ணி கொடுக்குறது, சிறுநீர் பிரச்சனையை சீர் செய்கிறது, சிறுநீர் ஓட்டத்தை மேம்படுத்துகிறது. அதாவது மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு வருகிற அந்த சிறுநீர்ல வர பிரச்சனைகள் எல்லாமே சப்போர்ட் பண்ற அளவுக்கு இந்த செரினா ரெபன்ஸ் நமக்கு சப்போர்ட் ஆகுது. இரவு நேரங்கள் அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல இது சப்போர்ட் ஆகுது. அவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹார்மோன் சமநிலை பராமரிக்கிறது. பிளஸ் வந்து புற்றுநோய் அது மாதிரி வராது தடுக்கிறது, வயது சார்ந்த ஹார்மோன் மாற்றத்தை சரி செய்கிறது, ஒற்றை தலைவலி தசைப்பிடிப்புக்கு நல்ல ஒரு தீர்வா இருக்குது. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா முடி கொட்டுதல், அதாவது தலையில இருக்கிற அந்த முடி கொட்டுறது அது எந்த மாதிரி பிரச்சனைனா ஹார்மோன் பிரச்சனை தான். அந்த ஹார்மோன் பிரச்சனைக்கு சப்போர்ட் ஆகிற மாதிரி தான் நம்ம செரினா ரெபன்ஸ் வந்து நமக்கு சப்போர்ட் ஆகுது. அது முன்னா குக்குர்பிட்டா மொசாட்டா, இது என்ன மாதிரி பிரச்சனைலாம் சொன்னா இது வந்து கல்யாண பூசணி, அதாவது ஒரு பூசணி வகையை சார்ந்தது. நம்ம பூசணிக்காய் வந்து பெருசா வந்து லைக் பண்ண மாட்டோம், அது ஒருத்தர் பிடிச்சிருக்கும் ஒருத்தர் பிடிக்காத இருக்கும். ஆனா அந்த கல்யாண பூசணியில் என்ன மாதிரிலாம் இருக்குன்னா வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, வைட்டமின் B6 அதிகமாக இருப்பதால் பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துகிறது. பிளஸ் வந்து உடல் எடை மேனேஜ்மெண்ட், அதாவது நம்ம வெயிட் வந்து மேனேஜ் பண்றதுக்கு இந்த கல்யாண பூசணி ஒரு தீர்வா இருக்கிறது. பிளஸ் வந்து தூக்கமின்மை, நமக்கு சரியான தூக்கம் வரல அப்படின்னா நீ இதை எடுத்துக்கும் போது உங்களுக்கு சரியான தூக்கம் வரும். கல்லீரல் வீக்கம், கல்லீரல் இருக்கிற பிரச்சனைக்கு சப்போர்ட் ஆகுது. நோய் தோல் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையுமே சப்போர்ட், நம்ம தோல்ல ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல சப்போர்ட் ஆகும். இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தோல் அலர்ஜி இருக்கு, அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும்போது டாக்டர் போனீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கேப்சூல் கொடுப்பாங்க, ஊசி போடுவாங்க, அது வந்து கண்ட்ரோல்ல தான் வச்சுக்கும். ஆனா இது வந்து எடுத்துக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த நம்ம ரத்தத்தில் கழிவுகளை வெளியில பண்ணும்போது தோல் சம்மந்த பிரச்சனை எல்லாமே ரிமூவ் பண்ணி கொடுக்கும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா மாலைக்கண் நோய் வராமல் தடுக்கிறது, கண் பார்வைக்கு நல்ல ஒரு ரிசல்ட். ஏன்னா கண் பார்வைக்கு இது நரம்பு சம்மந்தப்பட்ட வேலை செய்யும் போது பாத்தீங்கன்னா
நமக்கு அது கண்ணுக்கு போற ரத்தோட தூண்டும் போது கண் பார்வை ரொம்பவே நல்லா இருக்கும். பிளஸ் இதயத்தை வலுப்பெற செய்யவும், இரத்த குழாய் அடைப்பு சரி செய்யவும் மற்றும் தடுக்கிறது. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரத்தத்தை வந்து ரொம்ப தண்ணியாட்டும் மாத்தும் போது பாத்தீங்கன்னா நம்ம ரத்தத்துல வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. இது ரெகுலரா எடுக்கும்போது லைஃப்ல வந்து ஒரு ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரி வருது. ஏன்னா கெட்ட கொலஸ்ட்ரால்களை வந்து வெளியேற்றுகிறது, ரத்த கொழுப்பை கரைக்கிறது. ரத்தத்துல இருக்கிற கொழுப்புல கரைச்சிட்டால் அப்படின்னாலே ரத்தம் ரொம்ப தண்ணியாட்டம் இருக்கும். தண்ணியாட்டம் இருக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம லைஃப்ல ஒரு ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிற இடம் வராது. அதே மாதிரி தான் நார் சத்து அதிகமா உள்ளதான்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து செரிமான பிரச்சனை அந்த மாதிரி ஏதாவது மலச்சிக்கல் அது வராது. ஓகே சார். அடுத்தது பாத்தீங்கன்னா பஞ்சர் வைன். பஞ்சன வைரன் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா நெருஞ்சி முள். நம்ம நெருஞ்சி முள்ள கேள்விப்பட்டிருப்போம், பார்த்திருப்போம். ஆனா அந்த நெருஞ்சி முள்ள எந்த மாதிரி நமக்கு சப்போர்ட் ஆகும், நம்ம நெருஞ்சி முள்ள டேரக்டா எடுக்க முடியாது. ஆனா இந்த கம்பெனி என்ன பண்றாங்கன்னா அதுல இருக்கிற இண்டியில மட்டும் எடுத்து நமக்கு ஒரு ப்ராடக்டா கொடுக்கும்போது நமக்கு அது எந்த அளவுக்கு சப்போர்ட் ஆகும் அப்படிங்கிறத இதுல கொடுத்துருக்காங்க. இது மெயினா எதுக்காக சப்போர்ட் ஆகுதுன்னா தாம்பத்திய உறவை மேம்படுத்துது. அதாவது ஒரு ஆணும் பெண்ணும் மேரேஜ் ஆன பின்னாடி அவங்க இல்லற வாழ்க்கையில எப்படிலாம் இருக்கணும், அதுல என்ன பிளஸ் ஆர் மைனஸ் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இல்லற வாழ்க்கை சிறப்பா இல்லங்கும் போது நிறைய வந்து டைவர்ஸ் வரைக்குமே போறாங்க. ஏன்னா அந்த இடத்துல ஒரு ஆண் பெண்ணுக்கு கொடுக்குற ஒரு திருப்தியோ, பெண்ணுக்கு ஆண் கொடுக்குற ஒரு திருப்தியோ இல்லங்கும் போதுதான் அந்த இடத்துக்கு போறாங்க. அது வந்து இந்த பஞ்சர் வைன் ரொம்பவுமே பெஸ்டா கொடுக்குது. பாலுறவு தூண்டக்கூடியது, செரினா செரிமான பிரச்சனைக்கு ரொம்ப ரொம்ப தீர்வு தரக்கூடியது. சினைப்பை நீர்க்கட்டி, அதாவது பெண்களுக்கான அந்த கர்ப்பப்பையில நீர்க்கட்டி, கர்ப்பப்பையில உள்ள அனைத்து பிரச்சனைகளும் சரி செய்யக்கூடியது தான் இது. அதாவது கர்ப்பப்பையில கட்டி இருக்கு, கர்ப்பப்பை எடுக்கணும் அப்படிங்கிற கண்டிஷன்ல கூட நீங்க ஒரு ஃபேமிலியில உட்காந்து பேசலாம். சார், அம்மா இந்த மாதிரி நான் என் ப்ராடக்ட் உங்களுக்கு பெஸ்ட்டாக வேலை செய்யும், உங்கள் பிரச்சனை வந்து சால்வ் ஆயிரும். ஏன்னா ஒரு பெண் வந்து கர்ப்பப்பை எடுத்துட்டாங்க அப்படின்னா, ஒரு 30 வயசுல கர்ப்பப்பை எடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க அதுக்கப்புறம் பண்ற அது அனுபவிக்கிற பிரச்சனை தான் ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த இடத்துல வந்து இந்த ப்ராடக்ட் கொடுத்து அந்த கர்ப்பப்பையில் இருக்கிற அனைத்து பிரச்சனையும் எடுத்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெரிய அளவு உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். அதே பசியை தூண்டும். ஒருத்தர் பசியே எடுக்கல அப்படின்னா அது கூட பசியை தூண்டும். கிட்னியில் வந்து வரக்கூடிய கல் இந்த மாதிரி இதெல்லாம் தடுக்கும். கிட்னியில் உள்ள கல்களை கரைத்து எடுக்கக்கூடியது. விந்தணு உற்பத்தி அதிகப்படுத்துது. விரைப்புத்தன்மையை மேம்படுத்துகிறது. இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. உயர் ரத்த அழுத்தம் மற்றும் குறைந்த ரத்த அழுத்தம் சப்போர்ட். அதாவது உயர் ரத்த அழுத்தமாகவும் சரி, குறைந்த ரத்த அழுத்தமாகவும் சரி அதுக்கு சப்போர்ட் பண்ணுது. கர்ப்பப்பை உள்ள அனைத்து பிரச்சனையும் சப்போர்ட் ஆகும். ஒரு பெண் வந்து ஏஜ் அட்டன் பண்றதுல இருந்து அந்த டேட் பீரியட் நிக்கிற வரைக்கும் ஒரு பெண் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து நீங்க ஒவ்வொரு வீட்டுக்குமே கொடுக்கலாம். இது வந்து நம்ம எங்க போய் கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்க தேவையில்ல. ஒரு வீட்டுல பெண் இருக்காங்க அப்படின்னா அந்த வீட்டுல கம்பல்சரி ஒரு 3ல இருந்து 6 மாசம் இந்த ப்ராடக்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 100% ரிசல்ட் வேற லெவலில் கொடுக்கலாம். அதே மாதிரி ஆண்மை மற்றும் பெண்மைக்கான அந்த மலட்டுத்தன்மை, ஏன்னா இன்னைக்கு வந்து குழந்தை இல்லாததுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது இன்னைக்கு ஒரு டெண்டராகவே ஆயிடுச்சு. ஏன்னா 5 வருஷம் 6 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் கூட குழந்தை இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கான காரணங்கள் என்ன, அது வந்து நம்ம சாப்பிட்ற உணவு முறைகள் சரியில்லை, ஹார்மோன்ல பிரச்சனை இருக்கு. அதை சரி பண்றதுக்கான சரியான சொல்யூஷன் இங்கிலீஷ் மெடிசன் இல்ல. அப்ப நம்ம கொடுக்குறது வந்து துணை உணவு தான். இதை நீங்க சரியா கொடுக்குற ஒரு வீட்டுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா உங்க ரிசல்ட் வேற லெவல கொடுக்கலாம். நீங்க எடுத்துக்கிற ப்ராடக்ட் பிசினஸ் சூப்பரான பிசினஸ். அப்போ வந்து நீங்க இதை வந்து இந்த 12 இந்தியில பத்தி டெப்தா உட்காந்து படிங்க. ஏன்னா ஒவ்வொரு லீடர்ஸும் ஒரு ஆங்கில கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச நான் ஆங்கில கொடுத்தாலுமே நீங்க டெப்தா உட்காந்து படிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க இதை வந்து 10 கிலோமீட்டர் இது கூட தூக்கிட்டு கொண்டு போய் கொடுக்க தேவையில்ல. உங்க வீட்டை சுத்தி ஒவ்வொரு வீட்டையுமே கொடுக்கலாம். அவர் நல்லா இருக்குன்னு நினைக்கும், கண்டிப்பா கொடுக்க முடியும். அடுத்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா ரெட் பிஷ் ஸ்டெம் செல். ஏன்னா நம்ம உடம்புல வந்து பாத்தீங்கன்னா செல்களால் உருவாக்குனது. அப்ப இது வந்து தென் அமெரிக்கா பிரேசில் நாட்டில் வந்து அதிகமா விளையக்கூடியது. இது வந்து பாத்தீங்கன்னா வயதான தோற்றத்தை தள்ளி போட போகுது. சருமத்தை இளமையாக வைத்திருக்க உதவுகிறது. இயற்கையான முறையில் கொலஸ்ட்ராலை அதிகப்படுத்துகிறது. சரும பொலிவை மேம்படுத்துகிறது. அதிக ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்துள்ளது. பிளஸ் உடலில் உள்ள பழைய சேதமடைந்த அல்லது இறந்த செல்களை வெளியிடுது. நம்ம உடம்புல இருக்கிற செல்களை வந்து வெளியில போயிட்டு நம்ம செல்கள் உற்பத்தி வந்து ஒரு புது செல்லா உற்பத்தி ஆனாலே நம்ம உடம்புல வந்து பெருசா எந்த ஒரு நோயுமே இருக்குது. ஏன்னா அந்த செல்கள் உடம்புல தேங்கி இருக்கும் போதுதான் நமக்கு அந்த நிறைய பிரச்சனைகள் வரும். அந்த செல்கள் எல்லாமே ரிமூவ் ஆகி வெளியில போயிடுச்சு, திருப்பி புது செல்லா உற்பத்தி ஆகுது அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு 50 வயசுல இந்த ப்ராடக்ட் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 35-40 வயசு என்ன ஆக்டிவேட் இருக்கோ அந்த அளவு உடம்பு ஆக்டிவேட் மாத்தி கொடுக்கும். அப்ப இது எப்ப சொல்ல முடியும் அப்படின்னா இந்த ப்ராடக்ட் வந்து நீங்க பெஸ்ட் வந்து நீங்க அனுபவிச்சு அந்த ஷேரிங் வெளியில கொடுத்தீங்கன்னா போதும். நம்ம ஹெலிசன்ஸ் ப்ராடக்ட் வந்து இது ஒரு அமித கலவைதான். இது வந்து நோய்க்கான மருந்து இல்லை, நம்ம டாக்டரும் கிடையாது. அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் அனுபவிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரிசல்ட் வேற மாதிரி இருக்கும். சருமம் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனையுமே சப்போர்ட் ஆகணும் தான் நமக்கு வந்து ரெட் பிஷ் ஸ்டெம் செல் வந்து சப்போர்ட் ஆகும். ஏன்னா நம்ம உடம்பு செல்கள் ஆனதால அந்த செல்கள் வந்து ப்ரெஷ்அப் பண்றதுக்கு இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு உண்மையாலுமே ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும்.
பிளஸ் அது கிரீன் ஆபி ஸ்டெம் செல், இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு வந்து அதே ஒர்க்கு தான். அதாவது அது கொடுக்குற வேலையை விட இதை அடுத்து சேர்த்து செய்ய போகுது. அதுக்கான சப்போர்ட்டிங் தான் இது இருக்கும். வயதான தோற்றை தடுக்கிறது, முக சுருக்கம் மற்றும் நேர்த்தியான தோள்களை குறைக்குது. அதாவது உடம்புல இருக்கிற, அதாவது ஒரு 15 30 வயசு 40 வயசு பார்த்தீங்கன்னா முகம் வந்து சுருங்கி போயிருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வயசுல ரொம்ப அதிகமானவங்க அப்படின்னா அது வந்து உள்ள குறைபாடுகள் தான் அதை சரி செய்யும். அதே மாதிரி சருமம் வந்து பார்த்தீங்கன்னா வறண்ட நிலையில் இருக்கும், அதை மேம்படுத்தி கொடுக்கும். நம்ம டோட்டல் சருமம் புத்துணர்ச்சியாக இருக்கு, சப்போர்ட் ஆகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நச்சுக்களை வெளியேற்றுகிறது, தசைப்பிடிப்பு, தலைவலி மற்றும் சோர்வை நீக்கி சருமத்தை ஆரோக்கியமாகவும் ஆற்றலை மேம்படுத்தும் வருது. நம்ம உடம்புல இருக்கிற நமக்கு தேவையான அந்த சோர்வு வருது அப்படின்னாலே நம்ம உடம்புக்கு தேவையான எனர்ஜி கிடைக்கல அப்படின்னு தான் உண்மை. அந்த எனர்ஜி நமக்கு தேவையான எனர்ஜி கிடைச்சிருச்சு அப்படின்னா தலைவலி வராது. ஏன்னா ரத்த ஓட்டம் கம்மியா இருந்தாலும் தலைவலி வரும். அந்த ரத்த ஓட்டத்தை சரி பண்றதுக்கான சப்போர்ட்டிங் இது கிடைக்கும். உடம்புல நம்ம சாப்பிட்ற சாப்பாடு செரிமானம் ஆகல, அது சத்தா கன்வெர்ட் ஆகல அப்படின்னாலுமே அந்த மாதிரி பிரச்சனைக்கு சப்போர்ட் ஆகும். அப்ப அந்த இடத்துல இந்த ப்ராடக்ட் நீங்க எடுக்கும்போது உங்க உடம்பு டோட்டலா ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும். ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமா உள்ளது, செல்கள் வந்து அதிக செயல் சொல்லுது, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் உள்ளது. நாள்பட்ட நோய்களுக்கு இது அதாவது ஒருத்தர் வந்து ரொம்ப நாளா நோயில பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட உட்காந்து தெளிவா பேசி இந்த ப்ராடக்ட் இதெல்லாம் செய்யும், இதை நீங்க எடுங்க, கண்டிப்பா ரிசல்ட் எடுக்க முடியும்னு கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த பிரச்சனை. ஏன்னா நாள்பட்ட வியாதிகள் கூட பிரச்சனை, வியாதி வர்றதுக்கு பிரச்சனை என்னன்னா அவங்க உடம்புக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கல, அதான் உண்மை. அந்த இடத்துல நீங்க சத்துக்களை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை தான் வெளியில வருவாங்க. அதுக்கான கொஞ்சம் உட்காந்து பேசி கொடுங்க. ஏன்னா நம்ம வந்து சேல்ஸ்மேன் கிடையாது, விற்கிறதுக்கு போகல. ஒரு குடும்பத்தை ஆரோக்கியத்தை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க கடைசி வரைக்குமே உங்களை வந்து ஒரு கடவுளா பார்ப்பாங்க. அந்த இடத்துல நீங்க வந்து இந்த ப்ராடக்டோட பெஸ்ட் என்ன அதை சொல்லி கொடுங்க. இது சாப்பிட்டா அந்த மாதிரி பிரச்சனை சப்போர்ட் ஆகும், அந்த மாதிரி சொல்லி கொடுங்க. அந்த ஒரு ப்ராடக்ட் வித்துட்டு அந்த அமௌண்ட் கிடைக்கும், அந்த மாதிரி நோக்கத்துல போகாதீங்க. ஏன்னா உங்களை தேடி வர உங்களுக்கு கொடுக்குறவங்க உங்க ரிலேட்டிவ், உங்க ஃப்ரெண்ட்ஸ், சொந்தக்காரங்க தான் இருப்பாங்க. அந்த இடத்துல ப்ராடக்ட் பெஸ்ட் எனக்கு வந்து காட்டுங்க, பெஸ்ட் காட்டினா போதும், ப்ராடக்ட் ஆட்டோமேட்டிக் வெளியில போயிடும். எபிமீடியம் கிராண்டிஃப்ளோரம் 7வது இன்டீரியல். இது வந்து பாத்தீங்கன்னா இது வலுவான மற்றும் ஆரோக்கியமான எலும்புகளை பராமரிக்கிறது. நம்ம எலும்புகளுக்கு சத்துக்களுக்கு கால்சியம் மற்றும் வைட்டமின் பெரும் பங்கு வகிக்குது. அதாவது கால்சியம் நம்ம உடம்புல இருந்தால் மட்டும்தான் எலும்புகள் வலுவா இருக்கும். அந்த எலும்புகள் வலுவாகிறதுக்கு நம்ம கால்சியம் சத்து தேவை. அந்த கால்சியத்தை 100% கொடுக்கறதுக்கான ப்ராடக்ட் இதில் இருக்கு. இதயம் மற்றும் ரத்த அழுத்தம் மற்றும் ரத்த நாளங்கள் மேம்பாட்டுக்கு உதவுகிறது. நம்ம ரத்தத்தை வந்து எந்த அளவுக்குலாம் சீர் செய்ய முடியும், ரத்தம் திக்னஸா இருக்கா குறைஞ்சிருக்கா, அந்த மாதிரி பிரச்சனைலாம் சப்போர்ட் பண்ணது வருது. எலும்பு அடர்த்தியை இயற்கையாகவே அதிகரிக்க, எலும்பு வளர்ச்சி மற்றும் பழைய எலும்பு திசுக்களை அதிகரிக்க, புதிய எலும்பு திசுக்களை, அதாவது நம்ம உடம்புக்கு தேவையான அந்த எலும்புல இருக்கிற எல்லா பிரச்சனையும் சப்போர்ட் ஆகிற மாதிரி தான் இந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு சப்போர்ட் ஆகும். தாம்பத்திய ஆரோக்கியம் பிளஸ் உடலுக்கு தேவையான ஆணுறுப்பு விரைப்பு தன்மையை மேம்படுத்துகிறது. அதாவது செக்ஸுவல் பிரச்சனைக்கு தேவையான எல்லா சப்போர்ட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த எபிமீடியம் கிராண்டிஃப்ளோரம் வந்து நமக்கு பெரிய உதவி செய்யும். அப்போ அந்த இடத்துல வந்து நீங்க இதோடைய இந்தியில் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சா மட்டும்தான் சொல்ல முடியும். அதே மாதிரி மாதவிடாய் நின்ற பிறகு பெண்களுக்கு ஏற்படும் எலும்பு தேய்மானத்தை தடுக்க உதவுகிறது. அதாவது அந்த ஏஜ் ஒரு 50 வயசு 55 வயசு நின்றுச்சு அப்படின்னா என்ன, இது வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது தெரிஞ்சிடும், அவங்க அந்த மாதிரி பெட்டரா ஃபீல் பண்ணலாம். பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கார்டிடிபிடேஸ் இது எந்த மாதிரி நமக்கு சப்போர்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்மை குறைபாடுக்கு நீக்கிறது, உடலின் ஆற்றலை வலிமை அதிகரிக்கிறது, திடீர் உடல் எடை அதிகரிப்பு குறைப்பு, முகப்பரு, முடி உதிர்வு, சரும வளர்ச்சி, இரத்த சர்க்கரை ஒருங்கிணைப்பு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதாவது ஒருத்தர் வந்து திடீர் நல்லாவே இருப்பாங்க, மேரேஜ் ஆன பின்னாடி ஒரு ஆப்ரேஷன் பண்றாங்க அப்படின்னா உடலை வெயிட் அதிகமாக போட்டுருங்க. அதுக்கு காரணம் என்ன, அவங்களுடைய ஹார்மோன்ல மாற்றங்கள் ஏற்படுகிறது. ஏன்னா ஒல்லியா இருக்கிற ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ரேஷனுக்கு பின்னாடி வந்து அவங்க திடீர்னு குண்டாகிறாங்க அப்படின்னா அந்த ஹார்மோன்ல வந்து ஒரு மாற்றம் ஏற்படுறதுனாலதான் அந்த அளவுக்கு வெயிட் போடுறாங்க. இல்ல குண்டா இருக்கு குறையிறாங்க அப்படின்னாலுமே அந்த ஹார்மோன்ல ஏதோ ப்ராப்ளம் நடந்துகிட்டு இருக்குது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும். உடல் சோர்வு, மன அழுத்தம்,
மன அழுத்தத்தை நீக்கி நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துகிறது. பிளஸ் மாதவிடாய் சுழற்சி மற்றும் இனப்பெருக்க மண்டலத்தை மேம்படுத்த உதவுகிறது. பெண்களுக்கு ஒழுங்கற்ற மாதவிடாய், அதிக இரத்தப்போக்கு, ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும். அதாவது பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா உண்மையாலுமே பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கர்ப்பப்பை வந்து அந்த 22 நாளைக்கு அந்த சைக்கிள் சரியாக அமையல அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க பண்ற அந்த அனுபவிக்கிற பிரச்சனைகள் வந்து ரொம்பவுமே அதிகமா இருக்கும். நான் 28 நாளைக்கு ஒருக்கா வந்து அந்த கழிவுகள் வந்து வெளியில போயிடுச்சு அப்படின்னா அந்த பெண் வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருப்பாங்க. அது தள்ளி போகுது, இல்ல மாதவிடாய் ஆகல அப்படிங்கும்போது அந்த இடத்துல அந்த பெண்களுடைய வலிகள் வந்து அது நம்ம சொன்னா புரியாது. அதை அனுபவிக்கிற பெண்களை கேட்டா கண்டிப்பா தெரியும். அது வந்து பிரசவத்தை தாண்டி அந்த வலிகள் அந்த 28 நாளைக்கு ஒருக்கா வலிகள் அனுபவிக்கும் போது அப்பதான் உண்மையாலுமே அதை ஃபீல் பண்ணுவாங்க. அந்த இடத்துல வந்து இது ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். அப்போ ஒரு பெண்ணா இருக்கும்போது அந்த நம்ம வீட்லயும் பாத்தீங்கன்னா அக்கா தங்கச்சி எல்லாமே இருப்பாங்க. அவங்களுக்கு இதோடைய ஃபீலிங்கை சொல்லி புரிய வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பெண் மணிகளுக்கும் இந்த ப்ராடக்ட் வந்து கண்டிப்பா தேவைப்படுற ஒரு ப்ராடக்ட் தான் இருக்கும். கண்டிப்பா கொடுக்கலாம். அப்ப அதை எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா நீங்க இந்த ப்ராடக்ட்டை 100% யூஸ் பண்ணி அனுபவிச்சா மட்டும் தான் குடிக்க முடியும். ஏன்னா சர்க்கரை இனிக்குது அப்படின்னு சொன்னா தெரியாது. அந்த சர்க்கரை நீங்க யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மாதிரி இந்த ப்ராடக்ட் அனுபவிச்சு பாருங்க. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ஒவ்வொரு இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசினஸ் வேற லெவலில் கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டிவியா ரெபிடியானா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீனி துளசி. இது வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை விட பல மடங்கு இனிப்பு சுவை அதிகமாக உள்ளது. இந்த சர்க்கரை நோயாளிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 100% இது கொடுத்தீங்க அப்படின்னா சர்க்கரை லெவலில் கண்ட்ரோல் வச்சுக்கும். சர்க்கரை நோய்க்கு நல்ல ஒரு தீர்வு. இயற்கையான சுவை உடையது. பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாத நோய்க்கு சரி செய்கிறது, தோல் வியாதியை சரி செய்கிறது, இயற்கை கலோரி இல்லாத உணவு, எடை மேலாண்மை, உயர் ரத்த அழுத்தம், குறைந்த ரத்த அழுத்தம், அதாவது ரத்த அழுத்தம் அதிகமாக இருந்தாலும் சரி, ரத்த அழுத்தம் குறைவாக இருந்தாலும் சரி, இந்த ஸ்டிவியா ரெப்டியானா கொடுக்கும்போது அது நம்ம சப்போர்ட்டாக இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பல் மற்றும் வாய் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. நம்ம பல்ல ஒரு பிரச்சனை இருக்கு, பல்வலி வருது, இல்ல வாய் துர்நாற்றம் இருக்கு அப்படிங்கிறது இந்த ப்ராடக்ட் கொடுத்தீங்கனாலுமே சப்போர்ட்டா இருக்கும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா நீரிழிவு நோய், நீரிழிவு சர்க்கரை நோய் தான். அந்த நீ சர்க்கரை வியாதி இல்லாத ஒரு வீடு கூட கிடையாது. சர்க்கரை வியாதி வந்து ஒரு நோயே கிடையாது. அது மேக்சிமம் சொல்ல போனா அது ஒரு குறைபாடு தான். நம்ம கணையத்துல இன்சுலின் சுரக்கிறது குறையும் போதுதான் அது சர்க்கரையா கன்வெர்ட் ஆகுது. அந்த இடத்துல நீ கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா இயற்கையாவே இன்சுலின் சுரக்க ஆரம்பிக்கும். அப்படி சுரக்கும் போது பாத்தீங்கன்னா உண்மையாலுமே இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு பெஸ்டா இருக்கும். அப்போ ஒரு 3ல இருந்து 6 மாசம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த சர்க்கரை நோயில இருந்து இன்சுலின் போட்டாலும் சரி, சர்க்கரை ரொம்ப அதிகமா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல இருந்து கண்டிப்பா வெளியில கொண்டு வர முடியும். அதை நீங்க கொடுத்து அவங்கள ஃபாலோ பண்ணி 1 மாசம் 2 மாசத்துல ஃபாலோ பண்ணி ரிசல்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு பெஸ்டா இருக்கும். அதுக்காக இந்த ப்ராடக்ட் நீ கண்டிப்பா நீ தெரிஞ்சுக்கணும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா பாசிப்ளோரா. பாசிப்ளோரா அப்படிங்கிறது நமக்கு எந்த மாதிரி சப்போர்ட் ஆகும்? இது நல்ல தூக்கம், நமக்கு நல்ல தூக்கத்தை கொடுக்கறதுக்கு சப்போர்ட் ஆகுது. நார்ச்சத்து, மலச்சிக்கல் சரி செய்யுது. அதாவது இந்த ப்ராடக்ட் இருக்கும்போது நம்ம பெருங்குடல், சிறுகுடல்ல அந்த கழிவுகளை வெளியேற்றி நம்ம என்னதான் சாப்பிட்டாலுமே ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டாலுமே அதை சரியான முறையில செரிமானம் செய்து அதை மலத்தை வெளியே கழித்தா மட்டும்தான் உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். வைட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துகிறது. வைட்டமின் ஏ கண் பார்வை சரி செய்கிறது. ஹீமோகுளோபின் அதிகப்படுத்துகிறது. நரம்பு மண்டலத்தை பாதுகாக்கிறது. மாதவிடாய் வலி குறைக்கவும் வராமல் தடுக்கவும். அதாவது மாதவிடாய் காலத்துல அந்த வலிகள் அதிகமா இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல அந்த ப்ராடக்ட் அவங்க ஃபர்ஸ்ட்லயே எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல பெருசா அவங்களுக்கு சப்போர்ட் ஆகும். அதாவது மாதவிடாய் காலத்துல அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் அனுபவிக்கிறாங்களோ அந்த ஒரு பிரச்சனையில இருக்கவங்களுக்கு பார்த்து நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல இருந்து அவங்க லீஃப் ஆகி வெளியே வர்றதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. அதனால ஒவ்வொரு பெண்மணிகளுக்கும் இந்த ப்ராடக்டுடைய ஹைலைட் என்னங்கிறத நீங்க அனுபவிச்சுட்டு சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பா எடுத்துக்கோங்க. சார் நான் மேம் இதை சாப்பிட்டேன், எனக்கு இந்த மாதிரி இருந்துச்சு, நான் சரி பண்ணிக்கிட்டேன், நான் உண்மையிலே ஆரோக்கியமா இருக்குன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா அவங்க வந்து கண்டிப்பா எடுத்துக்குவாங்க. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பாசிப்ளோரா வந்து ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். சபுடிகபா நம்மளுடைய இருக்கிறதுலே 11வது இன்றிலியர். இது வந்து பாத்தீங்கன்னா பேசுனது திராட்சை மரது வகையை சார்ந்தது. இந்த திராட்சை மரம் பாத்தீங்கன்னா நம்ம திராட்சைலாம் பாத்தீங்கன்னா கொத்து கொத்தா கீழே தொங்கும். ஆனா அந்த மரத்துல அந்த போட்டோ பாத்தீங்கன்னா தெரியும். இது வந்து பாத்தீங்கன்னா மரத்துடைய கிளைகள் பகுதியில் வாழ்ந்துகிட்டு இருக்கு. இது ஒரு கருப்பு நிறத்தில் இருக்கு. ஆனா இதோடைய நமக்கு எந்த அளவுக்கு இந்த சபுடிகபா வந்து நமக்கு சப்போர்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உடலில் உள்ள ஆக்சிடென்டை அதிகப்படுத்துகிறது.
திறன்பட அது எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தி உடலில் ஏற்படும் வீக்கம் மற்றும் அலர்ஜியை குறைக்கிறது, கெட்ட கொழுப்பை குறைக்க உதவுகிறது, பிளஸ் ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகிறது அல்லது ரத்த ஓட்டத்தை சீராக வைத்திருக்கிறது மற்றும் பழச்சாறு, ஒயின், ஜெல்லி இந்த மாதிரி தயாரிக்கவும் இந்த பழம் உதவியா இருக்கிறது. அப்ப நம்ம உடம்புல இருக்கிற அந்த கொலஸ்ட்ரால் அளவை குறைச்சி ரத்தத்தை தண்ணி மாதிரி மாத்துறதுக்கு மெயினா சப்போர்ட். அப்போ உடம்புல ரத்தம் திக்னஸா இருந்தா மட்டும்தான் ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரி பிரச்சனை வரும். அப்படி அது மாதிரி எதுவும் வரல அப்படிங்கும் போது இந்த மாதிரி ப்ராடக்ட் எடுத்துட்டீங்கன்னா ரத்தம் ரொம்ப தண்ணியாட்டு இருக்கும் போது உங்க லைஃப்ல ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது ஒன்று வராது. அப்ப கம்பல்சரி இல்ல ஒவ்வொருத்தரும் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு 30 வயசு 35 வயசுல ஒவ்வொருத்தரும் ஒரு 3 to 6 மாசம் எடுத்தீங்கன்னா உங்க லைஃப்ல ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது ஒன்று வராது. நம்ம கடைசியா பாக்குற ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா பிளிக்கியா. பிளிக்கியா அப்படிங்கிறது என்ன பாத்தீங்கன்னா இது அத்திப்பக வகையை சார்ந்தது. இது நமக்கு எந்த மாதிரி சப்போர்ட் ஆகும்னு பாத்தீங்கன்னா வைட்டமின்கள், தாதுக்கள் நிறைந்துள்ளது. பிளஸ் பாத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துகிறது, இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது, கண் பார்வை சரி செய்கிறது, ஹீமோகுளோபின் அதிகப்படுத்துகிறது, மூளைத்திறனை மேம்படுத்துகிறது, சளி, காய்ச்சல் மற்றும் வயிற்றுப்போக்குக்கு உதவுகிறது, வயிற்றுப்புண், இரைப்பை புண், மலச்சிக்கல் வராமல் தடுக்கிறது, வலி நிவாரணியாகவும் வலிப்பு நோய் வராமல் தடுக்கிறது, ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கும் அதிகமாக உதவுகிறது. அதாவது வலிப்பு நோய் அப்படின்னா அது ரொம்பவுமே இருக்கிறதுலே ரொம்பவும் இக்கட்டான அது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையா வருது. ஒரு பொண்ணு நல்லாவே இருக்கும், திடீர்னு வலுப்பு வந்துச்சு அப்படின்னா கை கால் இழுத்துட்டு நொடத்தள்ளி கீழே விழுவும். அப்ப அந்த இடத்துல நிறைய பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ற இடத்துல அவங்க இல்லை அப்படின்னா அவங்க ஃபேமிலி நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க இந்த ப்ராடக்ட்டை கொடுக்கும்போது உங்களுக்கு 100% பார்த்தீங்கன்னா அந்த வலுப்பு நோயிலிருந்து ஒருத்தர் பெண் வெளியில் வந்துட்டாங்க, ஒரு ஆண் வெளியில் வந்துட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல அதை தாண்டி நம்ம எதுவுமே அவங்களுக்கு கொடுக்க போறது இல்லை. ஏன்னா வலுப்பு நோய்க்கு நீ இங்கிலீஷ் மெடிசன் பெரிய தீர்வு கிடைக்காது. ஆனா நம்ம ப்ராடக்ட் அது கொடுக்கும். இந்த 12 வகையான இன்கிரீடியன்ட்டும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கண்டிப்பா கொடுத்துருக்கேன். கண்டிப்பா பாத்தீங்கன்னா இதை தாண்டி நீங்க நிறைய சர்ச் பண்ணலாம். இதுல என்னென்ன சர்டிஃபிகேட் இருக்கு, இந்த ப்ராடக்ட் எந்த அளவுக்கு ரிசல்ட் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த குரூப்ல 40 பேர் இருக்கும் அப்படின்னா இந்த 40 பேருமே இந்த ப்ராடக்ட்டை நீங்க செல்ஃப் யூஸ் பண்ணிட்டு இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு நம்ம கொடுக்கறது யாருன்னா நண்பர்களுக்கோ ஃப்ரெண்ட்ஸுக்கோ தெரிஞ்சவங்களுக்கு தான் கொடுக்க போறோம். அப்ப இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணிட்டு உண்மையாலுமே பெஸ்ட்னு சொன்னீங்க அப்படின்னா நம்ம எலிஸ்மிஸ் ப்ராடக்ட் உண்மையாலுமே பெரிய அளவு சப்போர்ட் ஆகும். எனக்கு இதுவரைக்கும் பேச வாய்ப்பளித்த நம்ம எம்எஸ்டி குரூப்ல இருக்கிற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு எனக்கு தெரிஞ்ச இந்த ப்ராடக்ட் நாலேஜ் கொடுத்துருக்கேன். இல்லை ப்ளஸ் ஆர் மைனஸ் இருந்தாலும் மன்னிச்சுட்டு இந்த ப்ராடக்ட் நீங்க உண்மையாலுமே நீங்க பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த 12 இன்கிரீடியன்ட் பார்த்து படிச்சு அதுக்கப்புறம் நீங்க அந்த சாப்பிட்ட அனுபவத்தை வெளியில கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு டாக்டர், ஒரு எம்பிபிஎஸ் டாக்டருக்கு நீ என்ன படிப்பீங்களோ அதை தாண்டி எல்லாம் உருவாக்க முடியுங்கிறத நெல்ல தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ மேம். கிரேட் சார், செட் சார், கிரேட். அருமையான ஸ்பீச் சார். அருமையான ஸ்பீச்சிங் சார். ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சூப்பர் சூப்பர் சார். அது எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி தெளிவா ஒரு இன்கிரீடியன்ட் பத்தியும் டெப்த் நாலேஜ் கொடுத்துருக்கீங்க. சூப்பர் சார், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ சார். இது ஒரு தேங்க்யூ சார். சார் பிச்சுமு சார், லேட்டஸ்ட் ஃபீட்பேக் ஏதாவது சொல்லலாம். குட் ஈவினிங் லீடர்ஸ். பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சார் கிளியரா சார்? பலா சார்? சார் கிளியர் சார், கிளியர் சார், பேசலாம் சார். ஓகே சார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் 16 வருஷ அனுபவத்தில் நம்மளுடைய கிரேட் லீடர் சேட்டு சார் அவர்கள் நம்மளுக்கு எம்எஸ்டி டீமில் அவர் அனுபவித்த நிறைய பார்த்தீங்கன்னா இன்கம் இருக்கட்டும் அல்லது அதனுடைய டெஸ்டிமோனியலாக இருக்கட்டும் நிறைய அனுபவிச்சு நிறைய நம்மளுக்கு டெஸ்டிமோனியலும் சொல்லியிருக்காரு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சில்வர் முடிச்சு அவர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு நம்மளுடைய ப்ராடக்ட் எலிக்சர் மிக்ஸ் இந்த ப்ராடக்ட் ஆரோக்கியத்தை நமக்கு எப்படி கொடுக்குது, அதன் மூலம் நம்ம எந்த அளவுக்கு பெனிஃபிட் பார்க்குறோம், அந்த நம்ம உடலில் உள்ள உறுப்புகளுக்கு தனித்தனி உறுப்புகளுக்கு என்னென்ன ப்ராடக்ட் எப்படி சப்போர்ட் பண்ணுது இந்த இன்கிரீடியன்ட் அப்படின்ட்டு தெளிவாக நம்மளுடைய சேட்டு சாருக்கு வாழ்த்துக்கள். மேன்மேலும் அவர்கள்
இன்னும் நல்லா பண்ணணும், இன்னும் நல்லா ஒர்க் பண்ணி நல்ல ஒரு இன்கம்மோட அடுத்து வர பொழுது கொஞ்சம் தெளிவாக எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி கொடுக்கணும் சார். தேங்க்யூ சார். பேச வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி சார். தேங்க்யூ சார். பாலா சார். குட் ஈவினிங் லீடர்ஸ். இணைப்பில் இருக்கும் அனைத்து லீடர்களுக்கும் இனிய மாலை வணக்கம் சார். நீங்கள் ரொம்ப நல்லா ஷேர் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப கிளியராகவும் ரொம்ப தெளிவாகவும் இருந்தது. ஆக்சுவலி ஒவ்வொரு வார்த்தைக்கும் பின்னாடியும் மீனிங்ஸோட பொறுமையாக கொடுத்தது, ஒரு பதட்டம் இல்லாமல் ஷேரிங் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. சூப்பராக பண்ணியிருந்தீங்க சார். பேச்சு தெளிவாக இருந்தது. மீட்டிங் ஆன் பண்ணால் நாங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நாங்களாம் எப்பயும் பயப்படுவோம். அந்த ஒரு சின்ன ஒரு இது இல்லாமல் உங்களோட ஒர்க்கு ஷைன் அதில் தெரியுது. சூப்பர் சார், சூப்பர். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேம். சரி சார், கொஞ்சம் இந்த ஸ்க்ரீன் ஷாட் வெளியே வந்துருங்க சார். ஸ்க்ரீன் ஷாட் பண்ணிருக்கீங்களா, அவுட் பண்ணி வெளியே வந்துருங்க. சரி சார், கேக்குதா? ஸ்க்ரீன் ஷாட் கீழே அவுட் வரும் பாருங்களா. ஓகே, தேங்க்யூ. சூப்பர் சார், சூப்பர். அருமை அருமை சார். சரி சார், சூப்பராக நீங்கள் ஓகே டூல் என்கேஜ் பார்த்து, அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சின்ன நோட்ஸ் கொடுத்தீங்க, யாரெல்லாம் வந்து எப்படி எடுத்துக்கலாம் என்ன எடுத்துக்கலாம் சொல்லிட்டு இந்த தெளிவா, அதாவது தனித்தனியாக ஒவ்வொரு வாசிச்சு அந்த டெப்தா ஒவ்வொரு இன்கிரீடியன்ட் சொல்லி என்னென்ன இருக்கு, அதுல என்னென்ன யூஸ், அந்த யூஸ் எப்படி பயன்படுத்துதான் மக்களுக்கு வந்து கிடைக்கும் சொல்லிட்டு மிக தெளிவாகவும் அருமையாகவும் ஒவ்வொருத்தரும் நோட்ஸ் எடுத்துக்கக்கூடிய வகையில தெளிவாக எடுத்து வச்சீங்க. ரொம்ப 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 நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். இதை வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். இப்போ வந்து சேட் சார் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ, அதாவது அவர் என்ன கொடுத்துருக்காரோ அதோட பெட்டரா நம்ம தரணும். அது ஒவ்வொருத்தருக்குமே அந்த எண்ணங்கள் உருவாக்கும் போது நாளைக்கு எல்லாருமே லீடர்ஸ் தான். இப்போ ரமேஷ் சார் வந்து ஒரு செட் உருவாக்கல, பல செட்டுக்கு உருவாக்கி இருக்காரு, பல ரமேஷ் உருவாக்கி இருக்காரு. அப்ப நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த சும்மா இருக்கும்போது இந்த ஸ்கிரீனை வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணி பார்த்து படிச்சு கத்துக்கணும். அன்னைக்கு படிக்க கத்துக்காம முன்னாடியே 4 வாட்டி படிக்கும் போது நமக்கு டெப்தா சில கருத்துக்கள் புரிய ஆரம்பிக்கும். அந்த கருத்தை வச்சு எப்படி கோரியை கொண்டு வரலாம், அப்படி எண்ணங்களை வளர்க்கும் போது நம்ம மிகச்சிறந்த லீடர் நிரூபிக்கலாம். தேங்க்யூ தேங்க்யூ சார். நன்றி நன்றி சார். அப்படியே நீங்க ஹோஸ்ட் பண்ணிருங்க சார். அதாவது ஹோஸ்ட் பண்ணிருங்க சார். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஆரோக்கியசாமி குடலூர் வாங்க சார். வெல்கம் சார். உங்க கோவஸ் இருக்கீங்க, வரலாம், பேசலாம். ஆரோக்கியசாமி ஓகே, வெல்கம் சார். சார் ஆரோக்கியசாமி கூடலூர் நீலகை. வெல்கம் வெல்கம் சார், வெல்கம். நம்மளுடைய எலிக்சர் மிக்சர் குடும்பத்தினர் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாலை வணக்கம் சார். சார் அருமையா வந்து பிரசன்டேஷன் பண்ணாரு, புரியுற மாதிரி, எல்லாத்துக்குமே புரியுற மாதிரி நிறுத்தி தெளிவா சொல்லியிருக்காரு. இந்த சொன்னதுக்கு ரொம்ப நன்றி அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரி ஒரு தெளிவா சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நம்ம எலிக்சர் குடும்பத்திற்கும் அருமையா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நானு. பரவாயில்ல, ரொம்ப தேங்க்யூ சார். நன்றி நன்றி சார். நன்றி, உங்க கருத்துக்கு நன்றி சார். நம்ம எல்லாத்துக்கும் உண்மையிலேயே தெளிவா இருந்தது. அதாவது இந்த நிறுத்தி ஞானமா அருமையா கருத்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்றோம். உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். அடுத்து எம்எஸ்டி பிச்சமின் சார். வெல்கம் சார். சார் அனைவருக்கும் மாலை வணக்கம். மாலை வணக்கம் சார். மீட்டிங் ஆமா சார், ஓகே சூப்பர். இன்னைக்கு சேட்டு சாரோட ப்ராடக்ட் ஷேரிங் வந்து ரொம்ப அருமையா இருந்துச்சு. எல்லாரும் கவனிக்கிற மாதிரி இருந்துச்சு. சில விஷயங்கள் நிறைய வந்து செல்ஃபீஸ் பண்ணிட்டு இதை ஷேர் பண்ணா நிறைய ரிசல்ட்டோட அந்த ஆத்மார்த்தமா நம்ம ஷேர் பண்ணுவோம் அப்படின்ற விஷயத்தெல்லாம் சூப்பரா ஷேர் பண்ணியிருந்தாங்க. பல பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீட்டா வந்து அவரு இந்த யூஸ் பண்ணிட்டு அந்த பெனிஃபிட்டை என்ஜாய் பண்ணிட்டு பேசுற மாதிரியே இருந்துச்சு. அந்த வகையில ஒரு விமென்ஸ் குழந்தைங்க வீட்டுல இருக்கிறவங்க அந்த சேலஞ்ச் எல்லாம் எப்படிலாம் ஃபேஸ் பண்ணுவாங்களோ அந்த சேலஞ்ச் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நம்ம விமென்ஸ் என்டர்பிரனர், அதாவது இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எல்லா லேடிஸும் வந்து பாத்தீங்கன்னா அதை செல்ஃபீஸ் பண்ணிட்டு அதை ஷேர் பண்றப்ப நம்மகிட்ட கிடைச்சிருக்க பொக்கிஷம் வேற யாருக்குமே கிடைக்கல. நாம் அதை உணர்ந்து நமக்கு சரியான முறையில நமக்கு தெரிஞ்ச மக்கள்கிட்ட, நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு, நமக்கு தெரிஞ்ச பக்கத்துல அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க லேடிஸ் நம்ம இதை சொன்னோம்னா சூப்பரான முறையில இதை நல்லா ப்ரொமோட் பண்ணி அவங்களையும் ஹெல்த்தியா மாத்தலாம், நமக்கு ஒரு இன்கம் வரும், அவங்களுக்கு ஒரு இன்கம் வரும் அப்படின்றத செல்ஃபீஸ் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கன்ற மாதிரியான விஷயங்களை அருமையா ஷேர் பண்ணியிருந்தாரு சேட்டு சார்.
அவருக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்குவோம். சூப்பர் சார். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து எதையும் பார்க்காம பேசக்கூடிய நபர் சார். அப்போ நாங்கள் வந்து இந்த அளவுக்கு ஷேர் பண்ணுறோம். எங்களை வந்து நீங்கள் வாழ்த்தி பேசுறது எங்களுக்கு பெருமையாக இருக்குது சார். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. எம்எஸ்சி தியாகராஜன் சார், வெல்கம் சார். ஓகே சார். தியாகராஜன் சார், உங்களுக்கு அட்மிட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன், பேசலாம். தியாகராஜன் சார், வெல்கம். வெல்கம். வணக்கம் வணக்கம் சார். அனைவருக்கும் மாலை வணக்கம். பெரம்பலூர்ல மாலை வணக்கம். ஓகே சார். மீட்டிங் இன்னைக்கு அருமையா இருந்தது சார். ரொம்ப சூப்பரா பண்ணாங்க. 12 வகையான இன்கிரிடென்ட் சொல்லி ஒவ்வொரு இன்கிரிடென்ட்டும் எதுக்கு யூஸ் ஆகுது, அதோட பயன் என்ன, அதோட நன்மைகள் என்ன, எப்படி இது பண்ணுது அப்படிங்கிறது சொன்னாங்க. ரெண்டாவது அப்பப்ப சொல்லும் போது நிறைய டிப்ஸுகள் கொடுத்தாங்க. பிஸ்னஸ் எப்படி பண்ணணும், எப்படி சாப்பிட நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறத நிறைய கருத்துக்கள் சொல்லியிருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லீடருமே ஒவ்வொரு வகையான மாடல்ல நம்மளுக்கு நிறைய தகவல் வந்துகிட்டே இருக்கு. மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சேட்டு சாருக்கு, மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மென்மேலும் வளரணும். சார் வந்து நிறைய மீட்டிங்ல இது மாதிரி பண்ணோம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றிங்க சார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ. அருமையாக கருத்து சார். உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஒவ்வொரு மீட்டிங் அட்டன் பண்ணும்போது தான் ஒவ்வொருத்தருடைய பாடி, அதாவது லாங்குவேஜ், அதாவது எப்படி சொல்ல வராங்க, என்ன கருத்து சொல்ல வராங்க நம்ம உள்வாங்கிக்கிட்டு நம்ம மீட்டிங் எடுக்கும்போது எல்லாம் கூர்வையாக நம்ம கொண்டு வரதுக்கு சௌகரியமாக இருக்கும் கருத்து தெரிவிச்சிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். அடுத்து எம்எஸ்டி சத்யராஜன் சார், வெல்கம் சார். உங்களுக்கு அட்மிட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். சத்யராஜன், ஓகே, வெல்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார், பேசலாம் சார். இந்த ஜூம் மீட்டிங் அனைவருக்கும் மாலை வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன் சார். சார் சேட்டு சார் பார்த்தீங்கன்னா எல்லாம் 12 இன்கிரியன்ஸ் சொல்லி ஒவ்வொருடைய இன்கிரியன்ஸ் எதுக்கு பயன்படுதுங்கிறது நல்ல விளக்கமாக எடுத்து அது எதுக்கு பயன்படுதுங்கிறது நல்ல விளக்கமாக எனக்கு புரியறது மாதிரி இருக்கிறது மில்ல அங்கே நம்ம ஸ்க்ரீனில் இல்லை இருக்கிறதையும் சொல்லி அதனுடைய விளக்கத்தையும் கொடுத்துருக்காரு. எக்ஸ்ட்ரா போட்டு சொல்லி கொடுத்துருக்காரு. அதே போல் பார்த்து நம்மளுக்கு வந்து முன்னாடி வந்து எலக்ட்ரிக் நம்ம உபயோகப்படுத்தி தான் மற்றவங்களுக்கு அந்த அதை சொல்லணும் அப்படிங்கிறத வந்து நல்லா ஆணித்தரமாக அவர் சொல்லியிருக்காருங்க சார். அதே போல தான் நம்மளும் அதே மாதிரி பேசுறதுக்கு நல்லா கற்றுக் கொடுத்துட்டு இருக்காரு. நம்ம பிச்சம் சார், ரமேஷ் சார், பாலா சார், முருகன் சார் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அகில் சார்லாம் இதில் எவ்வளோ ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காங்க. செல்வகுமாரி மேடம், சுமலாதா மேடம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நாங்களும் வருவோம். அதே மாதிரி பேசுறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க. ட்ரைனிங் கொடுத்துட்டு நம்மளும் வந்து அதே மாதிரி அவங்க மேலே எடுக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க சார். எனக்கு பேச வாய்ப்பளிக்க நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சத்யராஜன், தேங்க்யூ சார். அருமையான கருத்து ஷேர் பண்ணீங்க சார். உண்மையிலே இது வந்து எல்லாருக்கும் உரித்தான வாய்ப்பு தான். எல்லாரும் இப்போ ஷேர் பண்ண தான் போகிறோம். அப்போ வந்து உன்னிப்பாக ஒவ்வொருத்தருமே இதை வந்து நம்ம இடத்த எப்படி எடுப்போம்ட்டு ஒவ்வொரு லீடர்ஸும் வந்து இதை வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். அந்த டைம் செவ்வாய் சனிக்கிழமை பார்க்கும்போது நம்ம பார்த்து உள்வாங்கி நம்ம மைண்டில் ஏற்றிக்கலாம். அருமையான நமக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, ஒவ்வொருத்தரும் பயன்படுத்திக்குவோம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. அடுத்து எம்எஸ்சி பாப். ஓகே சார். எம்எஸ்சி பாபு நாமக்கல் சார், உங்களுக்கு கோகஸ் இருக்கீங்க, நீங்கள் பேசலாம் அப்படியே சார். குட் ஈவினிங் சார். உற்சாகமான மாலை வணக்கம் சார். குட் ஈவினிங் சார். சார் அருமையா பண்ணியிருந்தார் சார். 12 வகையான இன்கிரியன்ஸ் பிளஸ் அவர் ஒவ்வொரு இன்கிரியன்ஸும் என்னென்ன பண்ணுது அப்படிங்கறத கிளீனா சொல்லியிருந்தார் சார். இது எடுத்தவங்களுக்கும் அடுத்தது எடுக்க போறவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு உதாரணமா அவங்களுக்கு மோட்டிவேஷனா இருந்தது சார். செம்மையா இருந்தது சார். சூப்பருங்க சார். வாழ்த்துக்கள் சார். அவர் மேலும் வளர வாழ்த்துக்கள் சார். நன்றிங்க சார். வாய்ப்பு. தேங்க்யூ சார். பாபு சார் அருமையாக ஷேர் பண்ணியிருந்தீங்க. எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்கு, பயன்படுத்திக்குவோம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. அடுத்து எம்எஸ்டி கண்ணன் சார், எம்பிடி, நீங்க கோவர்ஸ் இருக்கீங்க, பேசலாம் சார். சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார், வெல்கம் சார். குரூப்பில் உள்ள எலக்ட்ரானிக்ஸ் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கம் சார். ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தார் சேட்டுக்கண்ணன் சார். ரொம்ப எக்ஸலண்ட். இருக்கிறத அவர் இதெல்லாம் எப்படி அதுல இருந்து இன்னும் நிறைய கருத்துக்களை சொல்ல முடியுமோ அதை சேர்த்து சொன்னாரு. இது புதுசாகவும் இருந்தது அவர் சார் சொன்னது. ரெண்டாவது, பெண்கள் வந்து பயன்படுத்தி இது செல்ஃப் யூஸ் பண்ணிட்டு அதை வந்து பெண்கள் சொல்லும் போது அது ஈஸியா எடுத்துக்குவாங்க விஷயத்த ரொம்ப சூப்பரா சொன்னார். அது உண்மையாலுமே அது ரியலான விஷயம் சார். பெண்கள் யூஸ் பண்ணிட்டு அதை சொல்லும் போது நிறைய பேர் அந்த கருத்தை ஏத்துக்குவாங்க. உடனே அதை பண்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அந்த விஷயத்த பதிவு பண்ணார் சேட்டுக்கண்ணன். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு சார். நல்ல விஷயங்கள், நிறைய விஷயங்கள் ஒவ்வொருத்தரும் பொருளை பத்தி நம்ம சொல்லும் போது நிறைய விஷயங்கள் ஒவ்வொருத்தர் வந்து கத்துக்க வேண்டியது இருக்கு. கத்துக்கிட்டு நம்ம பேசும்போது இதெல்லாம் எடுத்து நம்ம பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு சார். ரொம்ப சூப்பர் சார். இதுக்கெல்லாம் பாலா சார், பிச்சமுத்து சார், ரமேஷ் சாருக்கு தான் நன்றி தெரிவிச்சுக்கணும் சார். நிறைய நம்மளை செதுக்கிட்டு இருக்காங்க. சிற்பி சிலையை செதுக்கிற மாதிரி நம்மளெல்லாம் செதுக்கிட்டு இருக்காங்க. அதனால ரொம்ப நல்லா சூப்பர் சார். தேங்க்யூ சார்.
நன்றி சார் அருமையாக ஷேர் பண்ணீங்க. உண்மையிலே சேட்டு சார் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வெறும் ப்ராடக்ட் நாலேஜ் கொடுக்காம வித் பிஸ்னஸ் நாலேஜ் சேர்த்து கொடுக்குறாரு. அப்போ ப்ராடக்ட் சேல்ஸ் யூஸ் பண்ணால் நீங்கள் ஆட்டோமேட்டிக் பிஸ்னஸ் போகுங்கிற கருத்தை வலியுறுத்தி பேசியிருக்காரு. அதை நீங்களும் வந்து அப்சர்வ் பண்ணிருக்கீங்க, தெரிவிச்சிருக்கீங்க. தேங்க்யூ சார். அடுத்து தேங்க்யூ சார். எம்எஸ்டி பூங்குடி மேம், வெல்கம் மேம். நீங்க கோகோஸ்டா இருக்கீங்க, பேசலாம். தேங்க்யூ சார். அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம் சார். உங்களுக்கு சேட்டு சாருக்கு வாழ்த்துக்கள், நன்றி. ரொம்ப அழகா தெளிவா ஒவ்வொன்றும் நிதானமா நிறுத்தி பேசியிருக்காங்க. எல்லாருக்கும் புரியும் விதத்துல. எல்லாருக்கும் கண்டிப்பா இது பிடிச்சிருக்கும். மீண்டும் மீண்டும் நம்மளும் இதே மாதிரி இன்னும் நல்லா அதை கத்துக்கிட்டு யாரு எப்படி கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும் ஒன்று சொல்லும் போதே இவர் 12 இதுவும் நிதானமா சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்கள், நன்றி சார். வாய்ப்பளித்ததுக்கு நன்றி. தேங்க்யூ மேம். உங்களுக்கு தேங்க்யூ. சொல்ல கற்றுக்க அவ்வளோ உண்மையே அதே மாதிரி சார் வாசிச்சிருக்காரு. அதாவது வாசிக்கல, அது வந்து அப்படி உணர்ந்து சொல்லியிருக்காரு. அதனால நம்மளும் உணர்ந்து ஒவ்வொரு மாதிரி நம்மளும் பெட்டரா கொண்டு போவோம். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் சுதா. தேங்க்யூ மேம். சுதாகர் சார், கோகோஸ்டா இருக்கீங்க, பேசலாம். வெல்கம் சார். வெல்கம் சார். அனைவருக்கும் வணக்கம் சார். எம்எஸ்டி குரூப்ல பயணிக்கும் எல்லாருக்கும் ஒரு அருமையான வணக்கம் சார். நம்ம இன்னைக்கு எல்லாருமே ஒரு ஒரு ட்ரெயினராகவும் நல்ல ஒரு ஸ்பீச் கொடுக்கக்கூடிய அளவுக்கு வந்திருக்கோம்னா அதுக்கு காரணம் வந்து எம்எஸ்டி டீம் தான். எம்எஸ்டி டீம்ல நம்ம இருக்கிறதுனால தான் இப்படி ஒரு ஆப்ஷன்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. ஒருவேளை நம்ம எம்எஸ்டி டீம்ல இல்லை, இப்படி ஒரு பயிற்சி இல்லாமல் இருந்திருந்தா நம்ம வந்து எல்லாரும் இவ்வளோ லீடர்ஸ் ஷார்ட் டைம்ல இவ்வளோ லீடர்ஸ் வந்திருப்போங்கிறது டவுட் தான். அதனால ரமேஷ் சாருக்கு, பிச்சமு சாருக்கும் நன்றி சொல்றோம். அதே மாதிரி இதை வந்து தமிழாக்கம் பண்ணி கொடுத்தத பாலா சாருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்றேன் சார். அதே மாதிரி சேட்டு சார் ரொம்ப அருமையா வந்து ஷேர் பண்ணார் சார். கண்டினியூட்டியா நல்ல கோர்வையா சொன்னாரு. ஒரு சும்மா ஜஸ்ட் பேசாத மாதிரி ஒரு நடைமுறையா எப்படி நம்ம போயிட்டு ஒரு எடுத்துட்டு பேசுவோங்கிற மாதிரி அருமையா சொன்னாரு. அதே மாதிரி இடைக்கு ஒரு டிப்ஸும் சேர்ந்து சொன்னார். இந்த ப்ராடக்ட்டை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது மார்க்கெட்டில் வந்து நம்ம வந்து போகும்போதோ இல்லை ஃபீல்டில் போகும்போது கஸ்டமர்கிட்ட நம்ம பேஷண்ட்டை பேசும்போது எப்படி கோர்வையை சேர்த்து பேசணுங்கிற இடையில டிப்ஸு சூப்பராக கொடுத்துருந்தாரு. அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் சொன்னார். என்னன்னா, நம்ம ஒரு 6300 கிடைச்சா போதும் சாமின்ட்டு பொருளை கொடுக்காம நம்ம யாருக்கு பொருள் கொடுக்க போறோம்? நம்ம அக்கா, தங்கச்சி, நம்ம ஃப்ரெண்ட்ஸு, நண்பர்களுக்கு தான் கொடுக்க போறோம். அப்போ அவங்களுக்கு வந்து நல்லபடி அந்த ப்ராடக்ட் போய் உடம்புல போயிட்டு ஒர்க் பண்ணணும், நல்ல நாலேஜோட கொடுக்கணுங்கிற சொன்னாரு. நமக்கு ஒரு 6300 காசு மட்டும் கிடைச்சா பத்தாதுங்கிறது அழுத்தமா சொன்னார் அந்த இடத்துல. சூப்பர் சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நிறைய கற்று உள்வாங்கியிருக்கீங்க. இன்னும் சார் ப்ராடக்ட் கொடுக்காம அவங்க மனதில் வந்து பதியணும். இது நம்ம ஹெல்த்துக்காக இருக்கக்கூடிய பொருள் சொல்லிட்டு பதியணும் வச்சாரு சொல்லியிருக்கீங்க. நிறைய கற்று உள்வாங்கியிருக்கீங்க. தேங்க்யூ சார். நன்றி. நெக்ஸ்ட் ரகுபதி கே ஃபோக்கஸ் இருக்கீங்க, பேசலாம் சார். ரகுபதி சார் பேசலாம். ஃபோக்கஸ் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், பேசுங்க சார். மிக்சி குழு அனைவருக்கும் வணக்கம் சார். நான் வந்து ஏற்காடு வந்து சேட்டு சார் நேரிலே பார்த்தேன். நம்ம ரூம்ல தங்கியிருந்தாரு. இரவுக்கு மட்டும் படுக்கிறதுக்கு வேற ரூம் போனாலும் அவர்கிட்ட சொல்லிட்டே வந்தேன் சார். சார் நீங்க எனக்கு ஒரு எடுத்துக்காட்டு, உங்களை ஃபாலோ பண்ணி நான் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி அவர் வந்துட்டு இந்த 12 இன்கிரீடியன்ஸ் வந்துட்டு அருமையாக சொன்னார். அதை வந்துட்டு ஒரு ஹோம் மீட்டிங் வச்சு ஒரு 10 லேடிஸை உட்கார வச்சு சொல்லும்போது இன்னும் அருமையாக இருக்கும் சார். அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணால் நல்லாயிருக்கும். ஹோம் மீட்டிங்கில் வந்துட்டு நிறைய லேடிஸை சொல்லும்போது அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஒருத்தர் வந்துட்டு பக்கத்தை சொல்லி அவங்க பக்கத்தை சொல்லும்போது அவங்க புரிஞ்சுக்குவாங்க. சேட் சாருக்கு ரொம்ப நன்றி. இதே போல் நான் அந்த 12 இன்கிரீடியன்ஸை வந்துட்டு கலர் ஜெராக்ஸ் எடுத்து வச்சு படிச்சுட்டு இருக்கேன் சார். அதே போல் நானும் வந்துட்டு ஒரு நாளைக்கு வந்துட்டு இதை டெஸ்டிமோனி கொடுப்பேன்னு உறுதியளிக்க சார். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ரகுபதி சார். நல்ல முயற்சி, முயற்சி சார். நீங்கள் வந்து உங்களை தயார்படுத்துறதுக்கு நீங்களே ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வாய்ப்பு உண்டு. நீங்களே இதே தளத்தில் ப்ராடக்ட் ஷேர் பண்ணக்கூடிய காலம் வெகு விரைவில் இருக்கு. வெல்கம் சார். தேங்க்யூ. ஓகே சார். தேங்க்யூ. அடுத்து ரெட்பி 13C கோகோஸ் இருக்கீங்க, பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். பேரை மாத்துங்க சீக்கிரம். நன்றி, வாழ்த்துக்கள். வாங்க பேசுங்க. அனைவருக்கும் மாலை வணக்கம் சார். சேட்டு தம்பி, சூப்பர் தம்பி. நீ நல்லா சூப்பரா ஒவ்வொரு இதையும் நல்லா சூப்பரா நல்ல குரலோட நல்லா சூப்பரா சொன்னீங்க தம்பி. பொம்பளைங்களுக்கெல்லாம் எப்படி எடுத்தா எப்படி, அக்கா தங்கச்சின்னுலாம் எப்படி நம்ம நீங்கள் சொல்லி கொடுங்க, நல்லா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிங்கும்போது உங்கள் குரல் வந்து நல்லா சூப்பராக இருந்தது தம்பி. நீங்கள் வந்து ஒரு வாதியார் எப்படி பாடம் எடுக்கிறீங்களோ அது மாதிரி எடுத்து நாங்களாம் வந்து குழந்தைங்க மாதிரி கேட்குற மாதிரி நீங்கள் சூப்பராக ட்ரைனிங் கொடுத்தீங்க தம்பி. நல்லா இருக்கு, சூப்பர். தேங்க்யூ சார். தம்பி தேங்க்யூ சார். தேங்க்யூ தம்பியை வாழ்த்திய அக்காவுக்கு நன்றிகள் பல. தேங்க்யூ சார். தேங்க்யூ. அடுத்து அண்ணாதுரை கே முசிறி, உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் கொடுக்குறேன், நீங்க பேசலாம் சார்.
அண்ணா ஓகே, வெல்கம் சார். ஜூமில் இணைந்துள்ள அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம சேட்டுக்கண்ணன் சார் பேசுனது சூப்பரா இருந்துச்சுங்க. ரொம்ப கேட்கறதுக்கு நல்லா இனிமையா இருந்தது. ரொம்ப தெள்ள தெளிவா சூப்பரா பேசினாரு. ஒரு 7 நல்லா இது மாதிரி நல்லா மேலும் மேலும் வளரணும். அதே மாதிரி நம்ம இணைப்பில் உள்ள அனைவரும் இந்த மாதிரி நல்லா பேசணும். நல்லா எல்லாத்துக்குமே ஒரு உத்வேகமா ஒரு முன்மாதிரியா பேசியிருக்காரு. மிக்க நன்றி. அவருக்கும் நம்ம லீடர் செதுக்கிய ரமேஷ் சுத்தம் சார் அவர்களுக்கு, மற்ற நம்ம லீடர்களுக்கு அகில் சார், பாலா சார், முருகன் சார் எல்லாத்துக்குமே இதுல பங்கு உண்டு. அவங்களுடைய இந்த திறமையை ஏற்படுத்தி கொடுத்த இந்த நல்ல உள்ளங்களுக்கு நம்ம என்னைக்குமே நன்றி கடன் பட்டிருக்கோம். ரொம்ப தெள்ள தெளிவா அவருடைய சொந்தமான கருத்தையும் இதுல இணைச்சு சொன்னது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப நன்றி சார். வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி 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 சார். நன்றி நன்றி. எல்லாம் அவர் பாராட்டி இருக்கீங்க. அவருடைய சொந்த கருத்துக்களை ஆழமா வந்து விதைச்சிருக்காரு இன்னைக்கு. அதன் விளைவாக இன்னைக்கு எல்லாருமே வந்து அவர் பாராட்டி இருக்கோம். அதனால உங்களுக்கும் நன்றிகள் பல சார். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வேற யாராவது ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கோகோஸ்ட் கொடுக்கப்படும், அன்மியூட் ஆப்ஷன் கொடுக்கப்படும், பேசலாம். அப்படி யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணாத பட்சத்தில் பாலா சார் நீங்க வரீங்களா? ரமேஷ் சார், பாலா சார், ரமேஷ் சார் இருக்கீங்க? சரி சாரா இருங்க. ஓகே சரி சார், நீங்க பேசலாம் சார். ஓகே, நீங்க போக வரைக்கும் பேசலாம் சார். மீண்டும் எம்எஸ்டி குரூப்பில் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். எடுத்த ட்ரைனிங்க்கு எனக்கு வாழ்த்து சொல்ல எல்லா லீடர்ஸ்க்குமே உண்மையாலுமே தேங்க்ஸ். நம்ம தேங்க்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம டீமுக்கு, எம்எஸ்டி டீமுக்கு தான் தேங்க்ஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொருத்தரையும் இந்த இடத்துல உருவாக்கி பேச வச்சு அழகு பார்க்குறாங்க பார்த்தீங்களா, அதான் உண்மையாலுமே எம்எஸ் டீமில் இருக்கிற அதான் நெட்ஒர்க் பண்ணுறது மேட்டர் கிடையாது. நெட்ஒர்க் எப்படி பண்ணணுங்கிற ஒரு முறையை இப்படி தான் பண்ணணும்னு கற்றுக் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல நமக்கு ஒன்றுமே தேங்க்ஸ் பண்ணணும். நான் பெஸ்ட்டாக சொல்கிறது என்னன்னா, ப்ராடக்ட் மட்டும் நம்ம செல்ஃப் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபீல்டுக்குள்ள இறங்குறோம் அப்படின்னா, சுதாகர் சொன்ன மாதிரி சம்பாதிக்கிறதுலாம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. ஆனால் நம்ம கொடுக்கறது திருப்தியாக கொடுக்கணும். அந்த இடத்துல நான் எடுத்துக்கிட்டா நல்லா இருந்து கொடுத்தீங்கன்னா எல்லாருமே பெரியவள சீக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு நன்றி சொன்ன எல்லாத்துக்கும் என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ சேட்டு சார். உண்மையிலேயே அதாவது ப்ராடக்ட் வந்து எடுக்கிறது முக்கியம் இல்லை, அதை எடுத்து செல்ஃப் யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து ஃபீல்டு போகும்போது கிடைச்சாங்க ஷேர் பண்ணும்போது பிசினஸ் அதுவாக வளருங்கிறது அருமையான கருத்து தெரிவிச்சிருக்கீங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ 12 இன்ட்ரெஸ்ட் தெளிவாக சொல்லி ஒவ்வொருத்தர் மனதில் நீங்கள் வந்து இன்றைக்கு வந்து அழகான விதையை போட்டு வந்திருக்கீங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு மனதிலும் இந்த விதைகள் வந்து ஆழமாக விளைச்சு அவங்கவங்க டீமை வந்து வளர்க்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. நெக்ஸ்ட் ரமேஷ் சார், பாலா சார் பேசுறீங்களா? ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு தரேன் சார். ரமேஷ் சார் நீங்கள் ஹோஸ்டில் இருக்கீங்க. பாலா சார் அப்படி இல்லைன்னா மீட்டிங் வாங்கிட்டு பண்ணிக்கலாம் சார். இது இந்த டைம் வரைக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 28 நபர்கள் வந்திருக்கும். நல்ல ஒரு அதாவது குரோத், அதாவது டீம் வந்து வளர்ந்துக்கிட்டே வருது. இப்போ எம்எஸ்சி டீம் பார்த்தோம்னா சாரி சார். சார் பேசுங்க சார். ரமேஷ் சார் பேசுங்க. ரமேஷ் சார் பேசலாம் சார். ஒரே நிமிஷம் சார், நீங்க பேசுங்க. பாலா சார் அடுத்து பேசலாம் சார். பாலா சார் பேசலாம் இருங்க. குட் ஈவினிங் டு ஆல் சார். வாய்ஸ் கிளியரா? குட் ஈவினிங் சார். வாய்ஸ் கிளியர் பேசலாம் சார். சூப்பர் சூப்பர் சார். சேட்டு சார் ஃபேண்டாஸ்டிக், அருமை. உண்மையிலுமே ரொம்ப எக்ஸலண்டாக இருந்தது சார். ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. இதுக்கு முன்னாடி எப்படி ஷேர் பண்ணணும்னு கேட்கல, ஒரு பதட்டம் இல்லை, தெளிவாக ஒரு லீடர்ஸ் எப்படி பர்ஃபெக்டாக பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தீங்க சார். ரொம்ப அருமையாக இருந்தது சார். ட்ரைனிங் வந்து ப்ராடக்ட் ட்ரைனிங் ரொம்ப எக்ஸலண்டாக இருந்தது. ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் கொடுத்தங்க விதங்கள். அதே போல் நிறைய பேர் புது நபர்களை வர வச்சுருக்கீங்க. லீடர்ஸுங்களுக்கு ஞாபகப்படுத்தியிருக்கீங்க. இன்னைக்கு 7-2க்கு பயிற்சி இருக்குது, 40+ அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே போல் இன்னும் ஸ்ட்ரென்த் வந்தால் நல்லாயிருக்கும். ரொம்ப அருமையான பயிற்சி சார். சேட்டு சார் கொடுத்தது எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருந்தது. தேங்க்யூ சார். கிரேட் சார். சேட்டு சார் ரொம்ப அருமை, சூப்பர். ஓகே சார். பாலா சார் இருக்காரான்னு பாருங்க, வைண்ட் அப் பண்ணிக்கலாம் சார். இருக்காரு, அவர் முடிச்சுட்டு பண்ணிக்கலாம்.
தேங்க்யூ ரமேஷ் சார். உண்மையிலே அதாவது பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஓகே, நன்றி சார், நன்றி. அதாவது நீங்கள் எல்லாத்துக்கும் காரணம் வந்து நம்ம எம்எஸ்சி டீம் தான் சார். எம்எஸ்சி உருவாக்கிய உங்களுக்கு முதல்ல நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த டீம் எம்எஸ்சி இருக்கிறதுனால தான் எங்களால் வந்து இவ்வளோ வேலைகள் செய்ய முடியுது, கருத்துக்கள் பரிமாற முடியுது. அதை உருவாக்கிய உங்களுக்கும் பிச்சுமன் சார், பாலா சார், டாக்டருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். தேங்க்யூ ஸோ மச் சார். நெக்ஸ்ட் பாலா சார், நீங்கள் கோவஸ்ல இருக்கீங்க, பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் சார். சேட்டு சார் வெரி கிரேட். இன்னைக்கு நைஸ் ஸ்பீச் உங்களுக்கு. நான் நினச்சி கூட பார்க்கல இந்த அளவுக்கு ஸ்பீச் கொடுப்பீங்கன்றது. சூப்பர் சார். இன்னைக்கு இன்னும் மேலும் மேலும் வளரணும். உங்களுடைய ஸ்பீச் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். நீங்கள் இன்னும் நிறைய மீட்டிங்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ஹோஸ்ட் பண்ணணுன்ற விஷயம், நிறைய விஷயம் நீங்கள் வந்து இப்போ ஷேர் பண்ணணும். ப்ராடக்ட்டு பிளான் எல்லாமே கொடுக்கணுன்றது நம்முடைய எம்எஸ் டீமோடைய ஆசை. எல்லாரும் சேர்ந்து ஜெயிக்கணும். அப்புறம் அகில் சார், தேங்க்யூ சார். ஏன்னா ஆக்சுவலாக நான் வந்து ஹோஸ்ட் பண்ண வேண்டியது சூழ்நிலை காரணமாக என்னால் வந்து ஹோஸ்ட் பண்ண முடியல. தேங்க்யூ சார். எனக்கு வந்து இமீடியட்டாக நீங்கள் வந்து ஹோஸ்ட் எடுத்ததுக்கு. நான் சூழ்நிலை காரணமாக என்னால் எடுக்க முடியாது போச்சுன்னா வேற ஒன்றும் இல்லைங்க சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். லீடர்ஸ் எல்லாருமே வந்து சேட்டு சாருடைய ஸ்பீச் கேட்டிருப்பீங்க. ஏன்னா இன்னைக்கு அவர் எடுத்தது பற்றி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் எடுத்திருக்காரு. அது அவருடைய டெஸ்ட்மல் ஸ்பீச்சோடு சேர்த்து எடுத்திருக்கும் போது இன்னைக்கு வந்து கொஞ்சம் மீட்டிங் ரொம்ப அற்புதமாக இருந்தது. எல்லாரும் பயனடைஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ டு ஆல். உங்களுடைய சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் சேர்த்து சேட்டு சாருக்கு தேங்க்யூ சொல்லிக்க. நன்றி சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ டு ஆல். அகில் சார், தேங்க்யூ சார். ஓகே வா சார், நன்றி சார். நான் ஆக்சுவலாக உங்களுக்கு கேள்வி கேட்க நினச்சிட்டு இருந்தேன். எங்கே சார் ஆரம்பிச்சுட்டு போயிட்டீங்க, நான் தான் ஃபாலோ பண்ணுறேன்னு எனக்கு நினச்சிட்டு இருந்தேன். நீங்கள் அதுக்கு பதில் சொல்லிட்டீங்க. சாரி, சும்மா ஜாலிக்கு சொல்கிறேன். நன்றி சார். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவர் வந்து நீங்கள் அதாவது உண்மையிலேயே இப்போ வந்து எல்லாருமே நினைக்கக்கூடிய அளவில் அருமையான ஒரு ட்ரைனிங் சார் கொடுத்துருக்காங்க. அதனால பாலா சார் உங்களுடைய டீமில் வந்து சார் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி வந்துட்டு இருக்காரு. வாழ்த்துக்கள் நம்ம டீமில், எம்எஸ் டீமில். ஓகே, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 30 பேர் இருக்கலாம், 29 பேர் இருக்கும். 40 சார் ரமேஷ் 40+ கூட வந்திருக்கு. மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் இது. 50, 60, 100 வேலை கொண்டு போகக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு இருக்கு. ஒவ்வொரு லீடருமே நம்ம டீம்ல இருந்து ஒரு 2-3 நபர்கள் வந்து ஒவ்வொரு மீட்டிங்லும் இன்வைட் பண்ணி உட்கார வைக்கும் போது நம்ம டீம் ஆட்டோமேட்டிக்காக வளருங்க கருத்தை தெரிவித்துக் கொண்டு முடித்துக் கொள்கின்றேன். நன்றி சார், நன்றி. ரமேஷ் சார் வைண்ட் அப் பண்ணிடலாம் சார்.